Good afternoon, students. Now we are going to discuss about metal carbonyls. Metal carbonyls synthesis, structure and bonding in metal carbonyls. ஃபஸ்ட்டு மெட்டல் கார்பனைல்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். மெட்டல் கார்பனைல்ஸுங்கிறது மெட்டலும் கார்பனைல் குரூப்பும் எனி மெட்டல் அண்டு கார்பனைல் குரூப்பு ரியாக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை தான் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் ஆனது எந்தெந்த குரூப் எலிமெண்ட்டோட கார்பனைல் குரூப் ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8th குரூப் எலிமெண்ட்டோட, அதாவது மோஸ்ட் காமன்லி ஃபார்ம்டு பை தி மெட்டல்ஸ் இன் குரூப் எயித் குரூப் எலமெண்ட்டோட அதிகமான அளவு கார்பனைல் குரூப் ஆனது. கார்பனைல்னால் ஒன்றும் இல்லை, கார்பன் மோனாக்சைடு தான். இந்த கார்பனைல் குரூப்பு ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு மெட்டல் கார்பனைலை ப்ரொடியூஸ் பண்ண செய்யுது. ஓகே, வாட் இஸ் தி டெஃபனிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னோம்னா, தே ஃபார்ம்டு பை ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கார்பனைல் அண்ட் தயர் ஃப்ரீ மெட்டல்ஸ் ஆர் மெட்டல் சால்ட்ஸ் அண்ட் ஆர் கேரக்டரைஸ்ட் as having carbonyl groups directly bonded to the metal atoms through carbon. அதாவது இந்த ரியாக்ஷன்ஸு மெட்டலும் கார்பனைல் குரூப்பும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மெட்டல் எப்படிப்பட்ட மெட்டலாக இருக்கலாம்னா ஃப்ரீ மெட்டலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் மெட்டல் சால்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ மெட்டலோ அல்லது மெட்டல் சால்ட்டோ எதோட ரியாக்ட் பண்ணுதுன்னா கார்பனைல் குரூப்போட ரியாக்ட் பண்ணி மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸை க்ரியேட் பண்ணுது. இந்த மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸில் மெட்டலும் கார்பனும் டைரக்ட்லி பாண்டடாக இருந்தால் தான் அது மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த மெட்டல் அண்ட் கார்பனைல் குரூப்பில் மெட்டல் கார்பன் பாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த மெட்டல் கார்பன் பாண்ட் ஆனது டிரான்சிஷன் மெட்டல் கார்பனைல்ஸில் ஒன்று அது ஆனையானாக இருக்கலாம் அல்லது கேட்டையானாகவும் இருக்க செய்யலாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது டிரான்சிஷன் மெட்டல், அந்த மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு லோ பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது லோ நெகட்டிவாகவும் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆனது ஒன்று லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயே லோ பாசிட்டிவ் ஆர் லோ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் ஈஸிலி ரியாக்ட் வித் கார்பனைல் குரூப். இட் வில் ப்ரொடியூஸ் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேவா? அப்போ மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் மெட்டலும் ப்ளஸ்ஸு கார்பனைல் குரூப்பும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் ஆனது எந்தெந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெட்டலெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th குரூப் எலமெண்ட்டில் அதிகமாக ரியாக்ட் பண்ணுது. 7th குரூப்பு, 6th குரூப்பு, 5th குரூப்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் காமன்லி எலிமெண்ட்ஸ் ஆர் ரியாக்ட் வித் கார்பனைல் குரூப் டு மேக் ஏ மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, you are well known about metal carbonyl complexes. ஓகே, மெட்டலும் கார்பனைலும் சேர்ந்தது தான் மெட்டல் கார்பனைல்னு சொல்கிறோம். இந்த மெட்டல் ஆனது அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆனது லோவாக இருக்கலாம், லோ பாசிட்டிவ் ஆர் லோ நெகட்டிவ் ஆர் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும் இட் வில் கிரியேட் ஆர் இட் வில் ப்ரொடியூஸ் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, இது ஜென்ரலான பார்ட்டு மெட்டல் கார்பனைல்ஸ்னால் என்ன அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா சிந்தசிஸ். எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணலாம், மெட்டல் கார்பனைல்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனைல்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை தி ஃபாலோயிங் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலான்னா ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் காம்பினேஷன், மெட்டலோ அல்லது மெட்டல் சால்ட்ஸையோ டைரெக்டாக நம்ம கார்பனைல் குரூப்போடு ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ். ஃபஸ்ட்டு மெத்தட் டைரக்ட் காம்பினேஷன். அதில் பார்த்தீங்கன்னா எனி மெட்டல் ரியாக்ட் வித் கார்பனைல் குரூப் gives metal carbonyl. Okay, metal carbonyls can be prepared by passing carbonyl over finely divided metal suitable temperature and pressure. அப்படின்னா என்ன அப்படின்னா மெட்டலை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மெட்டலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னால் ஃபைன்லி டிவைடட் மெட்டல், அதாவது செப்பரேட்டாக மெட்டல் மட்டும் எடுத்து அதை ஃபைன்லி டிவைட் பண்ணணும். ஃபைன்லினா ஃபைன் பவுடர் ஆகிறது தான். ஃபைன் பவுடர் ஆக்கி அதோட நம்ம கார்பன் மோனாக்சைடு கேஸை நம்ம பாஸ் பண்ணினோன்னு சொன்னால் இந்த கார்பனைல் குரூப் இஸ் a ligand. ஸோ அது என்ன ஆகும்னா கார்பனைல் குரூப்பு இந்த மெட்டலோட ஆடப் ஆகி நம்மளுக்கு மெட்டல் கார்பனைல் காம்பவுண்ட்டை உருவாக செய்யுது. இந்த டைரக்ட் காம்பினேஷனில் மெட்டலும் கார்பனைலும் டைரெக்டாக ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு எடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம டைரக்ட் காம்பினேஷன்னு சொல்கிறோம். இந்த டைரக்ட் காம்பினேஷனில் எந்தெந்த மாதிரியான மெட்டல் கார்பனைலாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல், அயன் பென்டா கார்பனைல், கொபால்ட் கார்பனைல், மாலிப்டினியம், ருத்தீனியம், ரீனியம். ஸோ இந்த மாதிரி சில
கார்பனைல் காம்பவுண்ட்ஸை மெட்டல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் டைரக்ட் காம்பினேஷன் மூலமாக. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்னென்னா இப்போ டைரக்ட் காம்பினேஷனில் இப்போ நான் சொன்னேன் அயன் பென்டா கார்பனைலை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்னேன். அயன் பென்டா கார்பனைலில் அயன் ஆனது அயன் ப்ளஸ் 5 கார்பனைல் குரூப்பு. எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் சூட்டபிள் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த கார்பனைல் குரூப்பை உருவாக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னா 200 டிகிரி செல்சியஸ் 200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அண்ட் 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் நம்ம இந்த கார்பனைல் குரூப்பையும் அயன் வித் ரியாக்ட் வித் கார்பனைல் குரூப் இட் வில் ப்ரொடியூஸ் அயன் பென்டா கார்பனைல். ஓகே, திஸ் இஸ் தி டைரக்ட் டைரக்ட் காம்பினேஷனில் மெட்டலை மட்டும் எடுத்துக்கிறோம், மெட்டலோட கார்பனைல் குரூப்பையும் சேர்த்து ரியாக்ட் பண்ணுறோம் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். விச் கார்பனைல் குரூப் விச் metal react with under suitable conditions it will give metal carbonyls. In this case iron react with the 5 carbonyl group under the pressure 200 atmospheric pressure, then 200 degrees Celsius it will produce iron pentacarbonyl. Okay, this is the best example for direct combination. Not only for this, nickel carbonyl, cobalt carbonyl, ruthenium, rhenium, etc. number of metal carbonyls will prepared by this method. Okay, then second method is high pressure synthesis. High pressure is almost all of the known metal carbonyls have been prepared by reactions between metallic halides or sulfides. இந்த மெத்தடில் ஹை ப்ரெஷர் மெத்தடு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லா மெட்டல் கார்பனைல்ஸுமே அந்த மெட்டலை வெறும் மெட்டலை எடுக்காமல் மெட்டலோட ஹேலைடாகவோ அல்லது சல்ஃபைடாகவோ அல்லது ஆக்சைடாகவோ எடுத்து நம்ம எதோட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கார்பனைல் குரூப்போட ரியாக்ட் பண்ணுறோம் அண்டர் ப்ரெஷர். எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுமோ அண்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்தோம் 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அது மாதிரி இதில் எவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிக்கல் ஹேலைடு எடுத்துக்கலாம் அல்லது நிக்கல் சல்ஃபைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுதோ எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுதோ அந்த கண்டிஷன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் கிடைக்கும் high pressure மெத்தடில். such reactions are usually especially in cases where metallic compounds are largely covalent. அப்படி இந்த மெத்தடில் உருவாகக்கூடிய மெட்டல் கார்பனைல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் என்ன மாதிரியான பாண்ட் அதில் இருக்குன்னா கோவலன்ட் பாண்டு. உங்களுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த கார்பனைல் குரூப்பு டொனேட் எலக்ட்ரான்ஸ் டு தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இட் வில் ப்ரொடியூஸ் metal complexes, coordination complexes. So mostly என்னவாக இருக்கும், compounds are largely coordinate covalent bond. Then next one, generally some free metal must be present to act as an acceptor for the non-metal. இதுக்கு என்ன அர்த்தம்னா generally some free metals must be present to act as an acceptor for the non-metal. மெட்டல்னால் என்னென்னு தெரியும், நான்-மெட்டல்னால் என்னென்னு தெரியும். அப்போ ஃப்ரீ மெட்டல் வந்து என்ன ஆகும்னா அக்செப்டர் ஃபார் தி நான்-மெட்டல். நான்-மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி என்ன ஆகும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. ஜென்ரலி சம் ஃப்ரீ மெட்டல் மஸ்ட் பி ப்ரெசன்ட் டு ஆக்ட் அஸ் அன் அக்செப்டர் ஃபார் தி நான்-மெட்டல். நான்-மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வாங்கி அக்செப்டாராக மெட்டல் ஆக்ட் பண்ணுது இந்த மெத்தடில், ஹை ப்ரெஷர் மெத்தடில். ஒன்றும் இல்லை, ஹை ப்ரெஷர் மெத்தட்லங்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மெட்டல் டைரக்ட் காம்பினேஷனில் மெட்டல் டைரெக்டாக லிங்க் ஆச்சு. இங்கே வந்து மெட்டலை மட்டும் எடுத்துக்காமல் மெட்டலோட ஹேலைடு சல்ஃபைடோ இதை எடுத்துகிட்டு கார்பனைல் குரூப்போட ரியாக்ட் பண்ண செய்கிறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் தான் இதில் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல மெட்டலானது அக்செப்டாராக இருக்குது. அக்செப்டார்னால் எலக்ட்ரானை வாங்கிக்கூடியதாகும். எதில் இருந்துன்னா நான் மெட்டல் அல்லாத வைகளில் இருந்து எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைகோபால்ட் ஆக்டா கார்பனைல் இஸ் ப்ரிப்பேர்ட் as per the equation. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொபால்ட் சல்ஃபைடு 8 கார்பனைல் குரூப்போட ரியாக்ட் பண்ணுது இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 molecules of 4 atoms of copper react with
cobalt and cobalt sulfide plus carbonyl group பார்த்தீங்கன்னா CO2 CO8 plus copper sulfide. ஸோ இந்த cobalt இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமரிக் ஃபார்ம் cobalt டைகோபால்ட் ஆக்டா கார்பனைல். ஸோ இந்த டைகோபால்ட் ஆக்டா கார்பனைல் இஸ் ப்ரிப்பேர்ட் பை திஸ் ஹை ப்ரெஷர் மெத்தட். ஹை ப்ரெஷர் சிந்தசிஸ் மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா உருவாக்கியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு சிந்தசிஸில் டைரக்ட் காம்பினேஷன் மெத்தட் ஒன்று, செகண்ட் மெத்தட் வந்து ஹை ப்ரெஷர் மெத்தட். ஹை ப்ரெஷர் மெத்தடில் மெட்டல் சல்ஃபைடாவோ ஹேலைடாவோ ஆக்சைடாவோ எடுத்துகிட்டு கார்பனைலோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். தட்ஸ் ஆல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெட்டல் வந்து என்னவா இருக்குன்னா அக்செப்டாராக இருக்க செய்கிறது. இதிலேருந்து நான் மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை வாங்கி இது கொடுக்கக்கூடியதாக இந்த இருக்கிறதுனால தான் இதில் வந்து என்ன சொல்லணும்னா ஜென்ரலி சம் ஃப்ரீ மெட்டல் மஸ்ட் பி ப்ரெசென்ட் டு ஆக்ட் அஸ் அன் அக்செப்டார் ஃபார் தி நான் மெட்டல். அப்போ நான் மெட்டலில் இது நான் மெட்டல், இந்த இதில் இருந்து எலக்ட்ரான் இது வாங்கி இதுக்கு கொடுத்துட்டு இதிலேருந்து என்ன செய்யுதுன்னா சல்ஃபரில் ஆட் ஆகி என்ன ஆயிடுதுன்னா காப்பர் சல்ஃபைடாக வெளியில் போயிடுது. அடுத்து தேர்ட் மெத்தட் என்னென்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ப்ராசஸ். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் சிந்தசிஸ் ஆர் ரியாக்ஷன் ஆர் ப்ராசஸ் வாட் எவர் இட் மே பி. பட் இன் திஸ் மெத்தட் அதுக்குள்ளேயே என்ன இருக்கும்னு சொன்னால் ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் self oxidation and reduction. One part of the reactant is oxidized at the expense of the other part which gets reduced. அந்த ஈக்குவேஷனுக்குள்ளேயே எதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னுக்கிறதுக்காக ரியாக்டண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளேயே செல்ஃப் ஆக்சிடேஷனும் நடக்கும், அட் தி சேம் டைம் செல்ஃப் ரிடக்ஷனும் நடக்கக்கூடியது தான் நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் சொல்கிறோம்.